நான் இப்போ தான் டிஎன்பிசி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார். எத்தனை பேருக்கு? வெரி குட். ஓகே, கைக்கில் விடுங்க. டிஎன்பிசி ஓகே, லாஸ்ட்டு குரூப் 2 அண்ட் குரூப் 4 நான் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். அப்படிங்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? ஃபியூ. சரி, ஓகே. இன்னொரு கேட்டகரி, நான் டிஎன்பிசி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அட்டெம்ப்ட் கொடுத்தேன் சார். அப்படிங்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே. அப்போது இது ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயந்தான். அதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது விஷயம் கிடையாது இல்லைங்களா? அந்த எக்ஸாமுக்காக நான் அப்ளை பண்ணுறது யாரும் அப்ளை பண்ணலாம் இல்லைங்களா? அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் யாரும் அந்த எக்ஸாம் எழுதலாம். அப்போது அந்த எக்ஸாமுக்காக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாமை யார் கிளியர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் இல்லைங்களா? சரி, ஓகே. இப்போது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குன்றது கண்டிப்பாக இன்றைக்கி சார் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூனுமே உங்களுக்கு கிளாஸ் இருக்குது, ப்ளஸ் நாளைக்குமே ஃப்ரீ கிளாஸ் தான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபுல் ஃப்ரீயாக தான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இது போதுமான அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்காகவே என்ன பண்ணியிருக்கோம், எப்பயுமே டெமோ கிளாஸ் என்ன பண்ணுவோம்னா ஒரு 3 hour செஷன் தான் கொடுப்போம். ஆனால் ஓவரால் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளுமே ஃபுல் டே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். போதுமான அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க. சரிங்களா? சரி, ஒரு 10 நிமிஷம் நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதை வந்து எனக்கு வந்து சும்மா கவனிக்கக்கூடாது, உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இங்கே கொடுத்து கவனிக்கணும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஓகே, சரி. அதாவது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, சிம்பிளான ஒரே விஷயம் தான். இப்போ நீங்கள் தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான் உங்களுக்கு முக்கியம். கரெக்டுங்களா? 2 ஆங்கிள் தான். ஒன்று ஸ்கூல் புக்கு, இன்னொன்று நியூஸ் பேப்பர். அவ்வளோதான். இது 2 பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஆமாம் தானே? இதை தாண்டி நம்ம படிக்காத ஒரு ஆதர் புக்கில் இருந்தோ நம்ம கேள்வியே படாத ஒரு புக்கில் இருந்து என்ன பண்ண போகிறது இல்லை, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க போகிறது இல்லை. அப்போ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த 2 விஷயம் தான். ஓகேங்களா? சரி, ஏன் இந்த 2 விஷயத்தை பேஸாக வச்சுருக்காங்க? ஏன்னா இந்த 2 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருது. ஓகேங்களா? ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் புதுசாக நியூவாக கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும்னா ஒரு கிராமப்புற மாணவன் கூட ஆமாம் தானே இதில் பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். அப்போது ஒரு கிராமத்தில் ஈஸியாக இந்த 2 விஷயம் கிடைக்குமா? கிடைக்கும். சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இந்த 2 விஷயம் தான் பேஸ். ஒன்று ஸ்கூல் புக்கு, இன்னொன்று நியூஸ் பேப்பர். அவ்வளோதான். அப்போ இந்த 2 விஷயத்தில் நம்ம பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து படிச்சிட்டோன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் படித்து கிளியர் பண்ணாதவங்களும் இருக்காங்க. ஆமாம் தானே? இல்லை 4 வருஷம் 5 வருஷம் படித்து வேலையே வாங்காதவங்களும் இருக்காங்க. 6 மாதம் படித்து வேலை வாங்கணும்னு இருக்காங்க. ஆமாம் தானே? சரி, யோசிச்சு பாருங்கள். டேலண்ட் வைஸ், நாலேஜ் வைஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும்? 5 வருஷம் ஒரு எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்குமா, இல்லை 6 மாதம் படிக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்குமா? 5 வருஷம் படிக்கிறவங்க தான் அந்த எக்ஸாமோட அனுபவம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஏன் அவங்களால கிளியர் பண்ண முடியல? 6 மாதம் ஒரு எக்ஸாம் ஒரு கிளியர் பண்ண முடியுது. எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பர் ஒன்று தான். ஆமாம் தானே? 6 மாதத்தில் எழுதுறவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேறையும், இல்லை 5 வருஷம் படிக்கிறவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேறையும் கிடையாது. எல்லாரும் கொஸ்டின் பேப்பர் ஒன்று தான். அப்போ இந்த இடத்துல என்ன குவாலிட்டி வேணும்? சிம்பிளான ஒரே விஷயம் தான். அப்போது ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும். அதாவது நான் உங்களுக்கு வேலை தரேங்க, நான் உங்களுக்கு வேலை தரேன், எனக்கு தேவையான குவாலிட்டிஸ் ஓகேங்களா உங்ககிட்ட இருக்கா? அப்போது அவங்க ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டிஎன்பிஎஸ்சி நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அந்த குவாலிட்டி நம்மக்கிட்ட இருக்கா, அதுக்கு நம்ம தகுதியான ஆளா, இது ரொம்ப முக்கியமானது. அந்த தகுதி உங்ககிட்ட இருந்தால் நான் வேலை தரேன். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆமாம் தானே? அப்போது ஒரு எக்ஸாம் என்ன உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கா இல்லையா, அதை எப்படி டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஸ்கூல் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம 14 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆமாம் தானே? காலேஜ் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 to 5 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆமாம் தானே? கிட்டத்தட்ட ஓவராலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா எத்தனை வருஷம் வருது? மினிமம் எத்தனை வருஷம் வருது? 14 + ஒரு 4 வச்சுக்கலாம். எவ்வளோ வருது? 18 இயர்ஸ் வருது. அப்போது 18 வருஷம் ஒரு படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் அங்கெல்லாம் படித்ததுனால நம்ம லைஃப் செட்டில் ஆச்சா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படி கிடையாது. இது உங்கள் ஒட்டுமொத்த லைஃபையுமே சேஞ்ச் பண்ண போகிற ஒரு விஷயம். ஆமாம் தானே? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எங்கெல்லாம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆனால் எங்கே ஸ்பெண்ட் பண்ணணுமோ அங்கே வந்து நான் 2 மாதத்தில் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணுவேன், அப்போ தான் நான் சிலபஸே பார்ப்பேன், அப்போ தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுவேன், அப்போ தான் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் நான் ஜாயின் பண்ணி அப்போ தான் படிக்க ஆரம்பிப்பேன். ஆனால் 3 மாதத்தில் வேலை வாங்கணும்னா அது பாசிபிள் நீங்கள் நினைக்கிறீங்களா?
இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த லைஃபையுமே சேஞ்ச் பண்ண போகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னும் போது நீங்கள் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அதுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போடணும், அதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணும், ஸ்மார்ட் ஒர்க் வேணும், எவ்வளோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணணுன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆமாம் தானே? ஓகே. அப்போ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது சிம்பிளான ஒரே விஷயம் தான். அதாவது நம்ம சவுத் இந்தியாவில், ஐ மீன் நம்ம தமிழ்நாடு லெவலில் பார்க்கும்போது நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் போதுமான அவேர்னஸ் இல்லைன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமு, ஓகேங்களா, ஒரு டெமோ கிளாஸு, இதெல்லாம் செஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே படிக்கலாம், இல்லைனா நீங்கள் வீட்லேயே உட்காந்து கூட படிக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்கூல் புக்கு உங்ககிட்ட வீட்லேயே இருக்குது, ஒரு நியூஸ் பேப்பர் வீட்டுக்கே வரும். ஆமாம் தானே? ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், சிலபஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், மொபைலே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு இன்ஸ்டியூஷனோட ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, உங்களுக்கு தேவையான கைட்லைன்ஸு உங்களை ஒரு சரியான பாத்தில் கொண்டு போகிறதுக்கான ஒரு வே, இதுதான் எங்களோட ஒர்க்கு. இல்லை உங்களுக்கு பேசிக்காக புரியாத ஒரு கான்செப்ட் சொல்லி தரதான் எங்களோட ஒர்க், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அதனால கோச்சிங் இன்ஸ்டியூட்னு வச்சுருக்காங்க. ஆமாம் தானே? நீங்கள் படித்ததை ஏற்கனவே, ஐ மீன் ஏற்கனவே படித்ததை ரீகால் பண்ணுறோம், அதுதான் கோச்சிங். டீச்சிங் அப்படிங்கிறது புதுசாக சொல்லித்தரது. இப்போ நாங்கள் கொடுக்குறது கோச்சிங். நீங்கள் ஏற்கனவே படித்ததை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை திரும்ப நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சொல்லித்தரப்போம். ஸ்கூல் புக் ஆல்ரெடி படிச்சுட்டோம். ஆமாம் தானே? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் யோசிச்சு பாருங்கள், சிம்பிளான ஒரே விஷயம் தான். ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை தவிர்த்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்கள் டே டு டே லைஃப் என்ன ஆகும், எல்லாமே ரிலவெண்ட்டாக இருக்கிற விஷயங்கள் தான். ஹிஸ்ட்ரி மட்டும் தான் நடந்ததை பற்றி படிக்கிறோம். ஆமாம் தானே? மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுமே கரண்ட்டில் உங்களோட டே டு டே லைஃப்பில் படிக்கக்கூடிய விஷயங்கள் தான். புரியுதுங்களா? அப்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதான் சொல்கிறேன். அப்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில், ஓகேங்களா, இப்போ என்ன இருக்கோ, என்ன போயிட்டுருக்கோ, என்ன கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்கோ, அதை பற்றி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க. ஒரு பக்கம் ஸ்கூல் புக் ஏற்கனவே படிச்சுட்டு தான் என்ன ஒன்றா இப்போ நம்மளுக்கு தெரியாது. கவர்மெண்ட் வேலைக்கு கூட இந்த ஸ்கூல் புக்கு தான் படிக்கணும் அவ்வளோ உங்களுக்கு இப்போ தெரியாது. ஆமாம் தானே? ஆனால் இப்போ தெரியுது. இப்போ உங்களுக்கு அந்த லைஃபோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ தெரியும். ஆமாம் தானே? இப்போ ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆமாம் தானே? அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் விட்டுருங்க. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் எப்படி எஃபோர்ட் போட போகிறீங்க, எப்படி படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். சிம்பிளாக ஒரே விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் புதுசாக என்னென்ன படிக்கணுமோ அதை படிச்சிடணும். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் படித்ததை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ், ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ். இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் போனீங்கன்னா கட்டாயமாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணுற எல்லாருமே நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் தாங்க, யாரும் கடவுள் கிடையாது. அப்போ அவங்களால முடியுது அப்படின்னும் போது, ஏன்னா ஒரு பேசிக்கான விஷயம், ரெண்டே விஷயம் தான் அவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க கேட்குறது என்னன்னா ஸ்கூல் புக், இன்னொன்று நியூஸ் பேப்பர். இந்த ரெண்டு விஷயத்தில் என்னென்ன கொஸ்டின்ஸை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்க போகிறாங்க, இல்லை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி கேட்க போகிறாங்க, இல்லை கொஞ்சம் கஷ்டமாக கேட்க போகிறாங்க. அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் அது உள்ளே தாண்டி என்ன பண்ண போகிறது இல்லை, கொஸ்டின்ஸு வெளில வேறு ஏதோ ஒரு ஆத்தர் புக்கில் போயிட்டு போகிறது கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த ரெண்டு விஷயந்தான் பேஸ். அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக திட்டமிட்டு சூப்பராக அந்த எக்ஸாமுக்கு எப்போ கொஞ்சம் முன்கூட்டியே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக என்ன பண்ணலாம். இப்போது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆக்சுவலாக எக்ஸாம் எழுதுறதுல. ஒரு கேட்டகரி ஃபஸ்ட் கேட்டகரி நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரலனாலும் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா என்றைக்கு இருந்தாலும் எப்போ இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்காக நான் தான் படிக்கணும். ஆமாம் தானே? அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஆமாம் தானே? எக்ஸாமுக்கு நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா, ஆமாம் தானே, இந்த போஸ்டிங் நீங்கள் வாங்கணும்னா என்றைக்கு இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்காக யார் தான் படிக்கணும், யார் தான் கஷ்டப்படணும், நீங்கள் தான் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு கேட்டகரி இந்த ஸ்டூடெண்ட்ஸு. செகண்ட் கேட்டகரி ஏதாவது ஒரு டேட் வரும், இப்போ குரூப் 4 எக்ஸாம் வந்து மே மாதம் நடக்க போதாப்பா, அப்போ ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் அலசல் புதுசில் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், இல்லை ஒரு குரூப் 2 வரப்போதாங்க இந்த டேட்டில், இல்லை ஒரு ஆனுவல் பிளானரில் ஏதோ சொல்லியிருப்பாங்க. அப்படி வரும்போது ஏதோ ஒரு டேட்டு இந்த தேதியில் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொன்னதுக்கப்புறமா ஓகே இது மாதிரி ஒரு எக்ஸாம் வரப்போதான் அப்படிங்கிறதுக்காக படிக்க ஆரம்பிக்கிற ஒரு கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி என்ன ஆனாலும் என்ன பிரச்சனை எப்படி இருந்தாலும் நான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவேன், அந்த எக்ஸாமுக்காக 2.5 மாதம் 3 மாதம் விழுந்து படிப்பேன். அது படிக்கிற தப்பு இல்லை. என்ன பிரச்சனைனா அதோடு என்ன பண்ணக்கூடாது, அதை நீ எக்ஸாம் கிளியர் பண்ணல அதோட என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. இதுதான் பிரச்சனை. திரும்ப நீங்கள் என்ன தான் பண்ணணும் ஃபஸ்ட்டில் இருந்தால். இப்போ நல்லா தெரியும் 6 மாதமோ 4 மாதமோ இல்லை 1 வருஷமோ மேபி கொஞ்சம் முன்ன பின்ன கட்டாயமாக எக்ஸாம் வரதான் போகுது. ஆமாம் தானே? இதுதான் சிலபஸ்ன்னு தெரியும். அப்போ எக்ஸாம் நீங்கள் தான் எழுத போகிறீங்கன்னு தெரியும். அப்போது முன்கூட்டியே அதுக்கு நீங்கள் தயாராகிறதுல என்ன பிரச்சனை, இப்படி யோசிச்சு பாருங்கள் சிம்பிளான இடத்துல.
நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா எக்ஸாம் வந்து 2 மாதத்தில் எக்ஸாம் வரப்போகுதுப்பா. சரிப்பா, அதாவது மார்ச் மந்த்து, ஓகேங்களா? ஒரு சரி மே 1 எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம் தானே, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, அப்போது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தேடல், ஆமாம் தானே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் ஏன் அது முன்கூட்டியே வரதில்லை? சொல்ல புரியுதுங்களா? இப்போது எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, உண்மையிலே போஸ்டிங் வாங்கி ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இன்னும் எக்ஸாமுக்கு 45 நாள் தான் இருக்குது, 60 நாள் தான் இருக்குன்னா ஏதோ ஒன்று தேடுவீங்க, எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு படிப்பீங்க. ஆமாம் தானே, ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணுவீங்க, கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பண்ணுவீங்க, ஏதோ அது எக்ஸாமுக்காக ஏதோ ஒன்று தேடி பண்ணுவீங்க. ஆமாம் தானே, அந்த ஆர்வம் ஏன் முன்னாடி இருக்க மாட்டேங்குது? அப்போ யோசிச்சு பாருங்கள், எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு 30 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. அப்போ நீங்கள் போடக்கூடிய அந்த எஃபோர்ட், அப்போ இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் முன்னாடியே இருந்துச்சுன்னா, அந்த எஃபோர்ட்டை கொஞ்சம் முன்னாடியே போட ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம்? இதுதான் விஷயம், ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். அப்போது ஒரு எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வழியோ நம்ம அதுதான் அந்த ஃபார்மேட். நான் என்ன சொல்கிறேன், ஒரே விஷயம் தாங்க சார், எக்ஸாம் வந்து இதுதான், எக்ஸாம் யாருக்காவது சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி யார் தான் சேஞ்ச் ஆகிக்கணும்? நம்ம தான் சேஞ்ச் ஆகிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாமை மாற்றணும்னு நினைக்கிறோம். அது பாசிபிளா? கிடையாது. அப்போ இதுதான் எக்ஸாம். அப்போ எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் என்ன பண்ணுங்களா சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ அந்த எக்ஸாமுக்கு எப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சிம்பிள் தாங்க, சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஸ்கூல் புக்கு, நியூஸ் பேப்பர், இவ்வளோ தாங்க எக்ஸாமுக்கு. இது நிறைய நாள் விஷயம் தான் உங்களுக்கு தேவை, வேறு எதுவுமே கிடையாது. சிலபஸ் எதுக்காக பார்க்குறோம்? ஒரு எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், அவ்வளோதான், முடிச்சா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக திரும்ப கொஸ்டின் வர போகிறதில்ல, அப்புறம் அதை பார்க்க சொல்கிறோம் நம்ம. அப்போ ஒரு எக்ஸாமுக்கு கேள்விகள் எப்படி கேட்குறாங்க, அது எப்படி ஒரு ஸ்கூல் புக் எடுத்து வச்சு படிக்கிறோம். ஆமாம் தானே, ஒரு பேஜில் படிக்கிறோம், கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னே தெரியாமல் உட்காந்து படிக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏன் பார்க்குறோம்? எப்படி படிக்கணும். அப்போது என்ன படிக்கணுன்றதுக்காக சிலபஸ்ஸு, எப்படி படிக்கணுன்றதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஏகப்பட்டது இருக்குது. அப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு டம்ப் பண்ணிக்கூடாது, புரியுதுங்களா? சார் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் போனேன் சார், 2022 என்னென்ன கேட்டால் ஃபுல்லாக பார்த்துட்டேன் சார், அது கிடையாது. நான் அனலைஸ் பண்ண சொல்கிறேன், புரியுதுங்களா? ஏன்னா இப்போ ஒரு விஷயம் எல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கிங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதாம தானே, எந்த ஒரு விஷயமா இருக்கும். சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறீங்க, ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். நீச்சல் கற்றுக்குறீங்க, எப்படி இருக்கும் ஸ்டார்டிங்கில்? எல்லாமே சொல்கிறேன், லைஃப்பில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளுக்கு மினிமம் ஒரு விஷயம் பழகிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படுது? பழகிறதுக்கு 21 நாள் தேவைப்படுதுன்னா அப்போ நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? சொல்ல புரியுதுங்களா? அப்போ யோசிச்சு பாருங்கள். நம்ம கிட்ட இருக்க ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இதுதான். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவோம், அது எக்ஸாம் முடிச்சுன்னா அதை அப்படியே விட்டுருவோம். அதை அப்படியே நம்ம கண்டினியூஸாக கொண்டு போகணுன்னா அடுத்த எக்ஸாமில் அடுத்த ஷார்ட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்? எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இதுதான் ரியாலிட்டி. அதனால தான் சொல்கிறேன், ஒரே விஷயந்தான், ஒரு 6 மந்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நீ இங்கே வந்து படித்தாலும் சரி, நீங்கள் வேறு எந்த இன்ஸ்டியூட்டில் போய் படித்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்து படித்தாலும் சரி, அது வாட்டர் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அது. ஆனால் ஒரே விஷயம் மட்டும் மைண்டில் வச்சிங்க, 6 மந்த்து. ஏன் அந்த 6 மந்த்தை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த 6 மந்த் எப்படி தெரியுமா இருக்கணும்? 100% ஃபுல் இன்வால்மெண்ட்டோட, ஃபுல் டெடிக்கேஷனோட 24/7 என்ன பண்ணணும்? அதுக்காக மட்டுமே ஃபுல்லாக ஒரு எஃபோர்ட் போட்டு, அது உங்கள் லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும், உங்களுக்கும் ஒரு எட்ஜ் இருக்கும். ஆமாம் தானே, அந்த எட்ஜுக்கு அந்த லெவலுக்கு என்ன பண்ணணும்? ஃபுல் எஃபோர்ட்டை, ஃபுல் ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து என்ன பண்ணிடணும்? கிளியர் பண்ணிடணும். அந்த ஃபோர்ஸ் யாரால் அந்த 6 மாதத்தில் கொடுக்க முடியுதோ அவங்களால தான் என்ன பண்ண முடியும்? எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நீங்கள் கேப் விட்டு ஸ்பேஸ் விட்டு நினச்சா உட்காந்து படிக்கிறது அது கிடையாது. ப்ராப்பர் ஷெடியூல், ப்ராப்பர் ப்ரிப்ரேஷன், ப்ராப்பர் மெத்தட் அழகாக ஃபாலோ பண்ணி சூப்பராக கிளியர் பண்ண பண்ணலாம். 6 மந்தில் கம்ப்ளீட், மினிமம் 6 மந்த் ஆகும் நீங்கள் சிலபஸ் முடிக்கிறதுக்கு, புரியுதுங்களா? ஸோ அதில் இந்த விஷயத்தை என்ன பண்ணுங்கள், மைண்டில் தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நான் புதுசாக என்னென்ன படிக்கணும் படித்து முடிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் அந்த கான்சன்ட்ரேஷன்லாம் பண்ணுங்கள். ஃபுல்லாக மூவ் ஆனீங்கன்னா சூப்பராக என்ன பண்ணலாம், அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான் விஷயம், ஓகேங்களா? அதனால் ஏன்னா நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுங்க, வேலைக்கு போனதுக்கப்புறம் உட்காந்து கிளாஸ் கவனிக்க போகிறீங்களா? டெய்லி படிச்சுட்டு வேலைக்கு போக போகிறீங்களா? கிடையாது. நீங்கள் இப்போ எழுதுகிற டெஸ்ட்டு, கவனிக்கிற கிளாஸு, அட்வைஸ் எல்லாமே எது வரைக்கும்? நீங்கள் வேலைக்கு போகிற வரைக்கும்.
அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த டென்ஷன் கிடையாது. ஆமாம் தானே? அதுக்கப்புறம் நீங்கள் போக போகிறீங்க, ஜாப் பார்க்க போகிறீங்க, வர போகிறீங்க. ஆமாம் தானே? கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டென்ஷன் கிடையாது. அப்போ இந்த டென்ஷன், நீங்கள் படுற எஃபோர்ட், நீங்கள் போடுற எஃபோர்ட், படுற எல்லாமே எது வரைக்கும்? அந்த நீங்கள் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும், அந்த பாயிண்ட் வரைக்கும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், அது வரைக்கும் ஃபுல் ஃபோர்ஸ், ஃபுல் எஃபோர்ட் என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. அப்படியா அந்த குவாலிட்டி யார்கிட்ட இருக்கோ, அந்த மைண்ட் செட் யாருக்கு கிளியராக இருக்கோ, புரியுதுங்களா? ஸோ அவங்களால தான் என்ன பண்ண முடியும், எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு சப்ஜெக்டை பற்றியே பேசல, நீங்கள் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த குவாலிட்டியெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. புரியுதுங்களா? அப்போ இந்த குவாலிட்டி என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும், சூப்பராக அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் உள்ளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், பயங்கர இதை பண்ணணும், அதை பண்ணணும், பயங்கர இமேஜின் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணுவோம். இது நேச்சர், இது இவங்களோட நேச்சர். ஆக்சுவலி ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டு போக போகனா இருக்கிறது இல்லை. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஸ்டார்டிங்கில் என்ன வேகத்தில் ஓட ஆரம்பிக்கிறீங்களோ அதே வேகத்தில் என்ன பண்ணணும், 100 மீட்டர் ரேஸ் மாதிரி தான். ஸ்டார்ட் டு எண்ட் என்ன பண்ணணும், ஒரே ஸ்பீடாக என்ன பண்ணணும், டக்குன்னு அதை முடிச்சுட்டு வேலை வாங்கிட்டு போயிடணும். இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், என்றைக்கு இருந்தாலும் 6 மாதம் இல்லை, 1 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் வேலைக்கு போனால் யார் தான் படிக்கணும், நீங்கள் தான் படிக்கணும். அதனால தான் சொல்கிறேன் 6 மந்த் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஆனால் 6 மந்தில் கம்ப்ளீட் என்ன பண்ணணும், டக்குன்னு எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி வேலை வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி வேணுமோ, ஒரு எக்ஸாம் உங்கள்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அதை டெவலப் பண்ணிக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சு. அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வேவோ அதை பார்த்துக்கங்க. சரிங்களா?